ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேரனுக்கு கல்யாண யோகமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் அதே மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு சேரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அனீஷ் அங்க வராங்க. அனீஷ் அங்க வந்து, பையா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? ஆனா அதை எப்படி நீங்க எடுத்துப்பீங்கன்னு தெரியல பையா. இது எல்லாம் என்னுடைய சூழ்நிலைக்காக சொல்றதா நீங்க எடுத்துக்க கூடாது. என்னுடைய தங்கச்சி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாங்க தேடினா கூட என் பையா மாதிரி ஒரு நல்ல பையனை வந்து நாங்க கண்டிப்பா தேட மாட்டோம். நாங்க வந்து இதை வந்து சுயநலத்துக்காக சொல்லலன்னு சொல்லிட்டு அனீஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நடேசன் வந்து, இங்க பாருடா, கையிலேயே வெண்ணெயை வச்சுட்டு தேடின கதை ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சந்தாவும் பார்க்க நல்லா லட்சணமா நல்ல பொண்ணா இருக்கு. உன் அண்ணனுக்கு ஏத்த பொண்ணாவும் இருப்பா. அதனால கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்றாங்க. ஆனா சோழனுக்கும் பாண்டியனுக்கும் விருப்பம் கிடையாது. அவங்க மொழி வேற நம்ம மொழி வேற. அது எப்படி செட் ஆகும்? அதெல்லாம் வேண்டாம். அண்ணனுக்கு நல்ல பொண்ணா நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம்டான்னு சொல்லிட்டு நடேசன கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சேரனுக்கு சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.